மாணிக்கம் எந்திரி, இந்த திருக்குறளை படி. என்னடா படிக்க சொன்னா மக்கு மாதிரி நிக்கிற? மாக்கே உட்கார். எந்திரி. எழுத சொன்னா நோட்ல எதுவும் கிரிக்கிட்டு இருக்க? எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்கல்ல, வெளில போடா மக்கு. மாணிக்கம் சுத்தமாவே ஒண்ணும் இல்ல சார், ஒரு திறமையும் இல்லாம அப்படியே இருக்கான் சார். அப்படின்னு நம்ம தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்காமயே இன்னைய வரைக்கும் அவனை நாம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறோம். நேஷனல் லெவல்ல நடந்த டிராயிங் காம்படிஷன்ல எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் நிறைய பள்ளிகள் இருந்து பல மாணவர்கள் அவங்கவுங்க டிராயிங்கை அந்த காம்படிஷனுக்கு அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி நம்ம பள்ளியில இருந்தும் பல மாணவர்களோட டிராயிங்ஸை நாம அந்த காம்படிஷனுக்கு அனுப்பி வச்சிருந்தோம். இப்போ அந்த டிராயிங் காம்படிஷன்ல நம்ம மாணிக்கத்தோட டிராயிங்கை பெஸ்ட் டிராயிங்கா செலக்ட் பண்ணி பெஸ்ட் நேஷனல் டிராயிங் அவார்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, யார நாம மக்கு நினைச்சோமோ அவன் தான் இன்னைக்கு நம்ம பள்ளிக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கான். மாணிக்கம் படிப்புல வேணா வீக்கா இருக்கலாம், ஆனா அவனுக்குள்ள இருக்கிற தனித்திறமையால இன்னைக்கு நேஷனல் லெவல்ல உயர்ந்திருக்கிறான். அவங்க கிட்ட இருந்து நாம படிப்பை தான் எதிர்பார்த்தோமே தவிர அவங்க கிட்ட என்ன திறமை இருக்குன்னு நாம பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு மாணவன் கிட்டையும் கண்டிப்பா ஒரு திறமை இருக்கும். இனிமேலாவது நாம அதை புரிஞ்சுக்கணும். படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களுக்கு உள்ள திறமைகளுக்கும் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி.